ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி தண்ணி அடித்து அந்த டேங்கில் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அது ஆனால் நிறையவே மாட்டுக்குது. ஆனால் இந்துமதி படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு கர்ணா பார்த்தோம்னா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி ஒருத்தவங்களை வர சொல்லவும் அப்போ தண்ணி லாரியை தான் அவங்க வர சொல்லியிருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் மழை பெய்கிற மாதிரிக்கு அவங்க செட் பண்ணி வச்சுருதும் உடனே இந்துமதி ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கார் ஷெட்டுக்கு அவங்க படுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க கர்ணா அந்த டேங்கில் ஃபுல்லாக ஓரளவுக்கு நிரப்பி வச்சுருந்தாங்க. நிரப்பி வச்சது பிறகு சரி இவ்வளோ போகிறோம், இதுக்கு மேலேயே நிரப்புனா அதுக்கப்புறமே இந்துமதிக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி லாரிக்காரங்களை அவங்க போக சொல்லியிருந்தாங்க. பணத்தை கொடுத்து அவங்களும் கிளம்பி போனதுக்கப்புறமா இந்துமதி திடீர்னு எந்திக்கிறாங்க. ஐயோ டைம் வர ஆகிப்போச்சுது, தண்ணி வர இப்போ நம்ம நிறச்சி ஊற்றுணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ காலம் நம்ம நிரப்ப வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கர்ணா அவங்க ஃப்ரெண்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்ணா கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கர்ணா ஒன்று கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் இந்துமதி தண்ணி நிறச்சி அதாவது இந்த டேங்கை நிரப்பிடுவாளான்னு சொல்லி கேட்கும்போது நீ அவகிட்ட போய் சொல்லு, உனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொல்லு அப்படிங்கவும் உடனே இந்துமதி கிட்ட அவங்க கர்ணாவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்துமதி டைம் ஆகி போச்சுது, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கவும் எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு இந்துமதி திட்டி விடவும் ஐயோ இவங்க விளையாட்டுக்கெல்லாம் நம்மளை வச்சு இப்படிலாம் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கர்ணாவோட ஃப்ரெண்டு போகவும் அப்போ ஜெயந்தி ஜன்னலில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ அவனே 6 மணி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, எவ்வளோ தூரம் தண்ணியை நிறச்சி வச்சிருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திவாகர் அங்கே வராங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சித்ராவை தான் காட்டுதாங்க. சித்ரா சுகுணா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே, தண்ணி நிறச்சிட்டாங்களோ தெரியல சொல்லிட்டு இருக்கும்போது சுகுணா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போனாவை தான் காட்டுறாங்க. போனாவும் அவள் தண்ணி நிறச்சிருப்பாளா இல்லையா, அவள் எங்கே நிறச்சிருக்க போகிறா அப்படின்னு போனா சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி மணி 6 ஆக போகுது, என்ன நடக்க போகுது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திவாகர் கர்ணா கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா வா மணி 6 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படினாலும் சரி தான் அவள் தோத்து தான் போக போகிறா, என்ன பண்ணுறதுக்கு நம்ம சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருபா திவாகர் கிட்ட சொல்கிறாங்க, எல்லாரையும் வீட்டில் இருந்து அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே திவாகரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடவும் உடனே எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ கருணாவும் திவாகரும் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது இன்னும் நிரம்பவே இல்லையா, இன்னுங்க பாரு 3 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷத்துக்குள்ள நீ எங்க இருந்து தண்ணியை நிறச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்துமதி பார்த்தோம்னா 2 குடத்தை வச்சு அவங்க தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அவங்களால நடக்க முடியாமல் அவங்க நடந்து வரவும் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. கீழே விழுந்ததுமே ஐயோ நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த 2 குடமும் பார்த்தோம்னா கரெக்டாக தண்ணி எல்லாமே அந்த டேங்குக்குள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கவும் அப்போ டேங்கும் நிறைஞ்சிருது. இதை பார்த்ததுமே இந்துமதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரிக்கு கர்ணாவும் சந்தோஷப்படவும் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. புவனாவை தவிர புவனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நம்ம நினச்ச மாதிரிக்கு ஒரு தோத்து போயிடுவான்னு பார்த்தாலுமே ஜெயிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திவாகர் கர்ணா கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா தண்ணி நிறச்சிட்டா போலுக்கு அப்படிங்கும் போது சரிதான் திவாகர், அவள் என்னமோ போட்டியில் ஜெயிச்சிட்டா, அவள் கொடுத்த வாக்க காப்பாற்றிட்டா, அதே போல் நம்மளும் கொடுத்த வாக்க காப்பாற்றணும்ல, நீ போய் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அப்படிங்கவும் இந்துமதி சித்ராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ திவாகர் கிருபா கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கவும் அவங்க பார்த்தோம்னா இந்துமதி கிட்ட கொடுக்குறாங்க. பாத்தியாம்மா நான்லாம் சொன்ன வாக்க காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க சித்ரா கையில் கொடுக்குறாங்க. சித்ரா நீ ஆசைப்பட்டபடியே இது உனக்கு கிடைச்சிருச்சுதா, இன்னுமெல்லாம் உன் படிப்படி தொடருமா அப்படின்னு சொல்லும் போதே உடனே திவாகர் கிருபாவை பார்த்துட்டு இருக்கவும் கிருபா அப்படியே கண்ணை சிமிட்டுறாங்க. அப்போ திவாகர் புரிஞ்சுக்கிட்டு ஜெயந்தி கிட்ட என் காலை கழுவணும் போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி தண்ணியை கொடுக்கும்போது திவாகர் பார்த்தோம்னா அந்த தண்ணியை அவங்க சித்ரா கையில் சர்டிஃபிகேட் வச்சுருக்குறாங்களா அந்த இதில் அவங்க கீழே ஊற்றிடவும் ஐயோ மன்னிச்சிருமா தெரியாதனமா அது ஊற்றிட்டோமா அப்படின்னு சொல்லவும் அந்த சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சிருது. என்ன திவாகர் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு கிருபா திவாகரை திட்டுற மாதிரி சொல்லவும் உடனே திவாகரும் ஐயோ என்னை மன்னிச்சிருமா தான் நானே சர்டிஃபிகேட்டை காய வச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே அவங்க எடுக்கவும் அது அப்படியே 2ஆக கிழிஞ்சிருது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்துமதி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சித்ரா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே இந்துமதி சொல்றாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது என்னமா நான் பண்றதுக்கு, நான் தெரியாதனமா பண்ணினேன், அதை காய வச்சு தாருவேன்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்தேன், ஆனால் அது கிழிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் என்னமா பண்றதுக்கு அப்படின்னு திவாகர் ரொம்ப நல்லவங்க போல சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கர்ணாவும் அதுக்கப்புறம் ஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜெயந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்க மோசமானவங்களா இருந்தால் இப்படிலாம் அவங்க
அவங்க செய்வாங்க, அந்த சின்ன பொண்ணு கூட பார்க்காம இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, இதுக்காக தானே வந்து இந்துமதி விடிய விடிய வந்து தண்ணியை நிரப்புனா, ஆனால் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து திட்டிக்கிட்டு இருக்கவோ, இதை பார்த்துட்டு போனாவும் அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிருபா வந்து சொல்றாங்க, என்ன இந்துமதி இப்படி நடந்து போச்சுது, இதுக்காக நீ விடிய விடிய தண்ணி எடுத்து நீ நிரப்பினியே, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்படி நடந்து போச்சுது, இப்போ மாதிரி என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதா அப்படிங்கவோ. இப்போ இந்துமதி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்தது நான் என் பொண்ணுக்கு என்ன திரும்ப பண்ண போகிறேன், என் பொண்ணுக்கு எதை செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அவள் படித்ததெல்லாம் போகிறோம், இதுக்கு பிறகு அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ட்டு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே சித்ராவும் இந்துமதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவள் இப்போ தான் ஸ்கூலே படிச்சுக்கிட்டு இருக்கிறா, இவளுக்கு போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படின்னு இந்துமதி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அதை பற்றி நீ பேச வேண்டாம். இங்கே பாரு சுகுணா, நம்ம பொண்ணை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு சீக்கிரமாகவே வரப்போகிறாங்க, அதனால அதுக்குள்ளே வேலையெல்லாம் நீ செய்ய தொடங்க அப்படிங்கவும் சுகுணாவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே சித்ராவும் இந்துமதி அதிர்ச்சடையவும். அப்போ கிருபா வந்து இந்துமதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்துமதி, என் பொண்ணுக்கு ஏதாவது நீ நல்ல செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சேன்னா என் பொண்ணுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால அந்த கல்யாணத்தை பண்ண சொல்லி அவகிட்ட நீ வற்புறுத்தி அவகிட்ட நீ தான் எடுத்து சொல்லணும், இதுதான் நீ என் பொண்ணுக்கு செய்யக்கூடிய நல்லதாக்கும் அப்படின்னு சொல்லவும். இது கேட்டதுமே இந்துமதி எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே வந்துருந்தாங்க. அப்போ உடனே வந்து கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு இந்துமதி, உன்னுடைய விளையாட்டெல்லாம் வந்து நீ வந்து கிருபானங்கிட்ட வச்சுக்கிடாத, இப்போ மாதிரி அவங்கள பற்றி நீ புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லவும், அடுத்தது அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வந்து வாராங்க, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வச்சுருக்காங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்துமதி வந்து அதை சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே கிருபா வந்து சொல்கிறாங்க, உன்னை என்ன சொன்னாலும் உன்னை திருத்த முடியாது, நீ என்ன பண்ணினாலும் சரிதான், ஆனால் எப்படி கிருபானா வந்து அவளுக்கு சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரோ அந்த வழிதான் செய்ய போகிறாரு, நீ நினச்சது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.